Nallai Royal Kings versus SKM Salem Spartans. செம க்ளோஸ் கால் டவுன் த லெக் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அம்பையர் ரிவ்யூ போவாங்களா? I think missing leg stump மாதிரி இருந்தது. பயங்கரமா ஸ்விங் ஆச்சு. ஸ்லிப் தான் போச்சுங்க. ஸ்லிப் எடுத்துட்டு போன உடனே 2 அவுட் ஸ்விங்கர் போட்டிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அதை எடுத்து மிட் விக்கெட்ல வச்சாங்க. கேட்ச் அவுட். ஷமா ரிஃப்ளெக்ஸ் கேட்ச். நேரா அடிச்சிருக்காரு. மிட் ஆஃப் கிளியர் பண்ணியாச்சு. பிஸ்டுக்கு முதல் பவுண்டரி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் விக்கெட்டா? அம்பையர் சதாசிவ் அசையல. டிஆர்எஸ் எடுங்கன்னு சொல்றாரு கீப்பர் ரித்திக் ஈஸ்வரன். Bat involved. Back to Sadashiv Iyer on field. டிவி அம்பையர் ராகவன் கண்ணு வேணும்னு கேட்டையாமே அப்படின்னு கேட்டு அவுட் கொடுத்திருக்காரு. கவின் இன்ஃபார்ம் பேட்டர். ஷார்ட் பால் 6. ஷெரான் பிளை சூப்பர் 6 அடிச்சிருக்காரு விவேக் ராஜ். ஸ்பின்னர் இவருக்கு போடுறது கஷ்டம். நேரா பலமா ஓங்கி அடிச்சிருக்காரு. போல்ட். ஷமா பேசுங்க லிட்டரலி. செகண்ட் ஸ்பெல் அவருக்கு. நல்ல ஷாட் கேப்ல பவுண்டரி. ஆஹா ஆல்மோஸ்ட் போல்ட் சத்தம் கேட்டது. நாட் அவுட்ன்ட்டாங்க. ஐ திங்க் Bat involved and I've seen the catch. It's fairly taken. Back to Kritika on field. செகண்ட் டிசிஷன் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபெயிண்ட் எட்ஜ் அங்க ராபின் பிஸ்ட் நின்று பார்த்தாரு. 125லாம் வந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் கேப்லயே போயிருக்கு. பவுண்டரி மச் நீடட் பவுண்டரி. விஷால் வைத்யா நேரா அடிக்க பார்த்திருக்காரு. கிளியர் பண்ணிட்டாரா? லாங் ஆஃப் அண்ணாந்து பார்த்தவாறு நிக்கிறாரு. நல்ல ஷாட். இன்னைக்கும் இருக்கு லோடிங். விஷால் வைத்யா ஃபீல்டரை தேடி அடிச்சிருக்காரு. சோனு யாதவ் ஈஸி கேட்ச். இந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் டெஃபினட் கேட்ச் தான். இப்போ லாங் ஆன் பக்கம் போயிருக்கு. இங்க ஈஸி கேட்ச். ஃபுல் ஹவுஸ் ஒரு வீக் டே அன்னைக்கு அதெல்லாம் கவலைப்படாம வந்திருக்காங்க. இதனால தான் இந்த மாதிரியான ஷாட்ஸ் பார்க்க ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க. மக்கள் டெலிவர் பண்ணியிருக்காரு. சாதாரணமா பேசினாலே புரியாது. ஆமா கரெக்ட் அதுதான். ஆனா இங்க பாருங்க இது புரியுது எல்லாருக்குமே. ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் கிடைச்சது சன்னி சந்துக்கு. அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல. மற்றும் ஒரு 4. சந்து இவரை மீண்டும் ஏரியல் ரூட். ஆனா ஃபீல்டர் கையில லாங் ஆன்ல தப்பிக்க முடியாது உங்களால. அண்ட் இது புல் பண்ணிருக்காரு. கனெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனா இதுதான் ரிசல்ட். இல்ல ஷார்ட் பால் போட்டிருக்காரு காத்துல. அண்ட் ரித்திக் ஈஸ்வரன் தவறு பண்ண மாட்டாரு. அண்ட் பண்ணல பாருங்க அவுட். இது அவுட். இது அவுட். எஸ் எஸ் சோனு யாதவ். பட் இங்க ஸ்லாட்ல விழுந்த பந்து கடாசி இருக்காரு. லாங் ஆனுக்கு மேல சாமையான ஷாட். ஹரிஷ் குமார் அவர்தான் ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி. பட் அவருக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல. காத்துல போயிருக்கு. அண்ட் சாமையான கேட்ச் எடுத்திருக்காரு. ஒரு கேட்ச். 142 ரன்கள் வேணும் 120 பந்துகள்ல. அதனால நெல்லை ராயல் கிங்ஸ் கேப்டன் அருண் கார்த்திக் நிச்சயமா ஃபேன்சி பண்ணுவார் தன்னோட சான்சஸ். ஓப்பனிங் வேற வர போறாரு. கொஞ்சத்தனமாக அதுவா வருது. அடிச்சா காலியா இல்லைங்க. அச்சோ இன்னொரு போனஸ். போனஸ் மேல போனஸ் அள்ளி தருகிறார்கள் இங்கு சேலம் ஸ்பார்டன்ஸ். விக்கெட். மோகித் ஹரிஹரன் அவுட். பிளான கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு சன்னி சந்து. பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு. பவர் பிளே யூஸ் பண்ணிருக்காரு. ஷெரான் பிளை சூப்பர் 6. நல்ல மூவ்ங்க இது. சூப்பர் ஷாட்டுங்க இது. செம்ம ஷாட். பத்ரி ஓவர் டு யூ சொல்லிருங்க. வாய்ப்பு கடைசி இருக்காரு. நேரா கையில போயிருக்கு. காலி. ஷாட் சரியா கனெக்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் பவுண்டரி போகுமா? தடுத்துக்கலாங்க. பட் இருந்தாலும் பவுண்டரி. ஷாட் ஷமா பஞ்ச் பவுண்டரிங்க. the moment அந்த பேட்ல இருந்து பட்ட உடனே தெரியுது பவுண்டரி சொல்லிட்டு. செம்ம ஷாட். ஆஹா எத்தனை வாட்டி இந்த பாலை ரீப்ளே போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓவர் முடிவில் 64. ஷார்ட் பால் மிட் விக்கெட்ல கேப்ல பவுண்டரி. பவர்ஃபுல்லி ஸ்ட்ரக் early into the shot. அஜிதேஷ் ரசிகர்களே அவரோட ஆட்டத்தை பாருங்க. ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கேயும் வாங்க அவரோட ஆட்டத்தை பார்க்க. ஏன்னா பவர்ஃபுல்லா மட்டும் இல்லை, இந்த மாதிரி டெலிகேட்டாவும் அடிப்பாரு. செம ஷாட். ஸ்ரீபாய் தடவி விட்டாரு. அவுட். தின் எட்ஜ் பிடிச்சிட்டாரு கீப்பர் கவின்.
கேப்பை பிக் பண்ணிட்டாரா இல்ல அந்த அளவுக்கு பவர்ல அத்னான் கான் கட் பண்ணிடுவாரு. ரெண்டாவது ரன் முக்கி சூரிய பிரகாஷ் அவுட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கு டிசிஷன். Satisfied, batter is grounded before the wickets are put down. I have my decision for the big screen. என்னப்பா ஃபீல்டர் இருக்காரு, அவர் தேடி போயிருக்கு. இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காரு. யார் அருண்மொழி, நிதிஷ் ராஜகோபால் அவுட். இது பெரிய விக்கெட். மொழி டு மொழி, போட்டது ஒரு மொழி, பிடித்தது ஒரு மொழி. ஆக மட்டும் மொழியின் வெற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நேராக கையில் கேஷ் ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. நிதிஷ் ராஜகோபால் இன்னைக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கல. 19 of 18, 87 for 4. 6-4 ஒரு 6. இங்க 4 வருமா? வந்திருக்குங்க, வந்திருக்கு. எப்படி வந்தா என்ன, வந்தால் போதும். அதை கொடுத்திருக்காரு சூரிய பிரகாஷ். வெல்கம் பவுண்டரி. இன்ஃபேக்ட் ஏன்னா இன்னிங்ஸோட வேகம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த வேகத்தை கொடுத்திருக்காரு. மேலாடுறதாங்க யோசிச்சாரு சூரிய பிரகாஷ். ஏன்னா பாயிண்ட் ஃபீல்டர் உள்ள இருந்தாங்க, ஷார்ட் தாட் உள்ள இருந்தது. அதன் காரணமாக வெளியில போட்ட உடனே சீவி விட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அம்பையர் என்ன கொடுக்க போறாங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ எடுப்பாங்களா? என்ன ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி அங்க செஞ்சிருந்தாங்க. இட்ஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டிஆர்எஸ். TV umpire to director. We have a player's review for an LBW. Pitching outside off, impact in line, wicket sitting. அஞ்சாவது விக்கெட், முக்கியமான விக்கெட். ரித்திக் ஈஸ்வரன் ஒரே ஒரு ரன் அடிச்சு திரும்ப போறாரு. 98க்கு 5. இது சரியா பட்டிருக்கு. சவுண்ட்லயே தெரியுது எங்க போய் விட போகுதுன்னு. பாருங்க, செமையான ஷாட், செமையான கரெக்ஷன். ஆர்க்ல இருந்தது பார்க்குக்கு வெளியே அடிச்சிருக்காரு ஹரிஷ். அதே மாதிரி 2 ஷாட்ல முடிப்பாரா? இந்த வாட்டி ஆன் சைட்ல போயிருக்காரு. கிடைக்குது 4 ரன்ஸ். ஹரிஷ் ஒரு நம்பிக்கையோடு தான் வந்திருக்கார். அந்த எண்ணத்தை சரியான முறையில் இங்க பயன்படுத்துறாரு. சூப்பர். ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 4. பெரிய ஓவருக்கு அது. ரெண்டு டீம்லயுமே புதுசா உள்ள வந்த பிளேயர்ஸ் பிரமாதம் பண்ணியிருக்காங்க விஷ்ணு. இது எப்படி பாட்டி? இது look at this, look at this, what a ball. பொய்யாமொழி யார்கர் போட்டு பெர்ஃபெக்ட் ஆன ஒரு எக்ஸிகியூஷன். பெரிய கேப் இருந்தது பேட்டுக்கும் பேட்டுக்கும். இறங்கி வந்து ஆட பார்த்தாரு, பட் எடுத்திருக்காரு விக்கெட். ஹரிஷ் ஒரு நல்ல நாக், ஒரு நல்ல கேமியோ, பட் he has to go. ஹரிஷ் 13க்கு காலி, 114க்கு 6. நின்று கொஞ்சம் செக் பண்ணி ஆடினாரு. அதுக்கு அண்ணவா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா மேபி சரியா கரெக்ட் ஆயிருந்ததுன்னா நேரா ஃபீல்டர் கையில வந்து விழுந்திருக்கும். சபா another nail biting finish இருக்க போறது. பவுண்டரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே அண்டர் பிரஷர் போட்டிருக்காரு போலரை. அங்க சோனு யாதவ் அண்ட் சூரியகுமார் யாதவ், இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட்னர்ஷிப்ல. சூரியகுமார் இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா சூரிய பிரகாஷ் இன்ஃபேக்ட் பிரமாதமா ஆடுறாரு. விக்கெட்டா கையில தான் போதா, கையில தான் போயிருக்கு. யார் அருண்மொழி bowlingல கலந்தத பார்த்தோம். இப்ப ஈஸியான ஒரு கேட்ச். இந்த ஒரு கேம்ல ஒரு மாற்றம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இந்த டிஎன்பிஎல்ல எக்கச்சக்கமா பார்த்திருக்கோம். அந்த விதத்துல இந்த மேட்ச்ல இன்னொரு டர்ன் அண்ட் பிக் ஹிட்டிங் சோனு யாதவ். அங்க பாக்குறோம் சோனு யாதவ் gone for 2, 125 for 7. ஆஹா, பாத்தியா வந்துருச்சா? நான் சொன்ன அந்த முதல் பவுண்டரி, இன்னும் 2 பவுண்டரி, மேட்ச் ஓவர். இப்போதைக்கு நெல்லை வின் பண்றதுக்கு பிரகாசமா இருக்கு. ஏன்னா சூரிய பிரகாஷ் ஒரு நட்ராஜா ஷாட், கட்டர் கரெக்டா கணிச்சு அடிச்சிருக்காரு. அனுபவம் சூரிய பிரகாஷ் கிட்ட இருக்கு. இந்த பால் சொல்றேன், வெயிட் பண்ண. ஃபைன் லெக் பின்னாடி வந்துருக்கணும். பவுண்டரி போயிடுச்சு பாருங்க, நேரம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னது 3 பவுண்டரி, 2 வந்தாச்சு ஆல்ரெடி. கதை வேண்டாம். ரொம்ப ஒரு ஈஸி பிக்கிங் போட்டாரு ஆன் தி லெக் ஸ்டம்ப். அண்ட் தென் சூரிய பிரகாஷ் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ இந்த ஃபார்ம்ல பியூட்டிஃபுல்லா அடிச்சாரு. ஆஹா, பவுண்டரி வின்.
நல்லா வின் பண்ணிட்டாங்க. சூரிய பிரகாஷ் ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 43 ஆஃப் 35 பால்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சார் அவரு. நல்லா பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தால் கூட சூரிய பிரகாஷ் ராக் மாதிரி நின்றாரு. ஸோ முன்னாடி அஜிடேஷ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேன் டு ரன் அவுட் டு தி ஃபீல்ட் அஜிடேஷ், பட் நல்ல வின் ஃபார் நெல்லை, 2 out of 2. ஹெட் ஹெட்ல டாமினேஷன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா 4 ஓடி வின் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமான ஒரு, ஆனால் இந்த மேட்ச் நெல்லை பயங்கரமாக உள்ள கேம்குள்ள வந்திருக்காருன்னா அவங்க போலர்ஸ் அட்டகாசமாக போட்டு ரொம்ப குறைவான டோட்டலில் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு குஷன் ஃபேக்டரை கொடுத்தாங்க பேட்ஸ்மேன்ஸ்க்கு. அண்ட் ரெஸ்ட்டு அவங்க பேட்டர் ரொம்ப டீப்பாக ஒரு பேட்டிங் டெப்த்து இருந்த காரணத்தினால கடைசியில் வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. யோமி அந்த 4 பால் நீ ஆடலன்னு சொன்னேன், ஆனால் அந்த 4 பால் கணக்கிலே சேர்க்கல, அதுக்கு முன்னாடி வின் பண்ணுறோம், வின் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆன் பேப்பரில் ஃபேவரட்ஸாக இருந்த நெல்லை ராயல் கிங்ஸ் ஆன் த ஃபீல்டிலையும் கலக்கிட்டாங்க. சுஜித் சந்திரன் அண்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா போன மேட்ச் ஒரு ஸ்ட்ராங்கான திண்டுக்கல் டிராகன்ஸை பீட் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு கம்ஃபர்டபுள் வின் ஃபார் நெல்லை ராயல் கிங்ஸ். பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டு சொன்னார் கேபி அருண் கார்த்திக். 141 தான் போட முடிஞ்சது, ஆல் அவுட் ஆனாங்க. 4 கம்ப்ளீட் கூட பண்ணல அவங்களோட 20 ஓவர் கோட்டாவை. இன் ரிட்டர்ன் ரிப்ளை அஜிதேஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன், 45 of 36. சூரிய பிரகாஷ் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார், 43 கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட்டாக வெளியே போனார். யாழ் அருண்மொழி அவரோட முதல் மேட்ச் இன்னைக்கு நல்லா இருந்தது, 3 for 17. அவர் போடுற வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹோப்ஸ் இருந்தது நெல்லை ராயல் கிங்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கச்சிதமாக ஆடி முடிச்சுட்டு போயிருக்காங்க.